அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி. குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. இதனால் எந்த ராசிக்கெல்லாம் அதிர்ஷ்டமாக இருக்கும், யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். தேவர்களுக்கெல்லாம் குருவாக கருதப்படும் குரு பகவான் ஆண்டிற்கு ஒரு முறை தன்னோட ராசியை மாற்றுவார். மிதுன ராசியில் வக்ர நிலையில் பயணம் செஞ்ச குரு பகவான் மார்ச் 11 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். இப்போது கடக ராசியை நோக்கி குருவின் நேரடி பயணம் ஆரம்பமாயிடுச்சு. கடக ராசியில் ஜூன் 1 குரு பகவான் உச்சமடைய போகிறாரு. இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பண வருமானம் ஏற்படும், நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும், யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதலாவதாக மேஷ ராசி. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் பயணம் செய்வதால் கடந்த சில மாதங்களாகவே தொழிலில் இருந்த முட்டுக்கட்டைகள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும். எதிர்காலம் குறித்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். மனதிற்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் காலம் இது. குருவின் பார்வையால் நினைத்தது நிறைவேறும். முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். ரிஷப ராசி. குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். பணியிடத்தில் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிற நேரம் இது. நினைத்த காரியங்கள் அத்தனை நிறைவேறும் காலகட்டம். குருவின் பயணமும் பார்வையும் சாதகமாக இருப்பதால் பணம் பல வழிகளையும் உங்களை தேடி வர்ற நேரம் இது. மிதுன ராசி. உங்கள் ராசியிலேயே குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் ஆளுமை திறனில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் முக்கியமான முடிவுகளை எடுக்கவும் சரியான காலகட்டம் இது. குரு பகவானின் பார்வையால் தொட்டது துலங்கும். வெற்றிகள் கைகூடி வரும். குழந்தைகளோட கல்வி ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த நேரத்தில். அடுத்ததாக கடகம். குரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதிக்கு திரும்பினாலும் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு குரு பெயர்ச்சி அடையும் வரை சில உணர்ச்சி பூர்வமான போராட்டங்கள் இருக்கும். அதை சந்தித்து தான் ஆகணும். பொறுமையை கடைப்பிடிச்சாக்கா கண்டிப்பாக அதெல்லாம் தாண்டி வர்ற நேரம் இது. பதவி உயர்வு கிடைக்கும். சிம்மம். லாபம் மற்றும் தனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சமூகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். அந்தஸ்து உயரும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். குருவின் பார்வையால் வேலை கிடைக்கும். ப்ரமோஷனும் கிடைக்கும். சம்பள உயர்வு அதிகரிக்கும். இந்த நேரத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது நல்லது. பெரிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கன்னி. 10ஆம் வீட்டில் குரு வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணிச்சுமை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். அதே போல் எடுத்த காரியங்களை முடிப்பதில் சிறு சிறு தாமதங்கள் ஏற்படலாம். உங்களுடைய புத்தி கூர்மையாலையும் பொறுமையாலையும் இதெல்லாம் மீண்டு வந்துடலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கேட்ட இடத்திலிருந்து பணம் சேரும். மூதாதையர்கள் சொத்து கைக்கு சேரும். துலாம். பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணம் செய்வதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். நீண்ட நாட்களாக போக இருந்த கோயில்களுக்கெல்லாம் போவீங்க. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்படும். சொந்த பந்தங்களோட சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பீங்க. குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை நிலவும். பெற்றோர்களின் ஆரோக்கியம் மேம்படும். குருவின் பார்வையால் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம் இது. விருச்சிகம். அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் இருந்த குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. குரு பகவானோட பார்வை நம்ம மேலே சாதகமாக இருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு செய்தி வரும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளின் கல்வி மேம்படும். மொத்தத்தில் நல்ல ஒரு லாபகரமான நேரம் இது. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள். உங்கள் ராசிநாதனான
குரு பகவான் 7ஆம் வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில் பயணம் செய்வதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். குருவின் பார்வையால் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இழுத்தடித்துட்டு இருந்த சொத்துக்கள்கள்லாம் கைக்கு வந்து சேரும். பெற்றோர்களின் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு இருக்கும். அடுத்ததாக மகர ராசி. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பதால் நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சனைகள் இந்த நேரத்தில் முடிவுக்கு வரும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். குருவின் பார்வை சாதகமாக இருப்பதால் வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். பண வரவு சரளமாக இருக்கும். தம்பதி இடையே அந்யோன்யம் ஏற்படும். குழந்தைகளோட கல்வியில் மேம்பாடு இருக்கும். கும்பராசி. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் தடைப்பட்டிருந்த பண வரவு சீராகும். சேமிப்பு உயரும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். குரு பகவானோட பார்வையால் வேலையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் நீங்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும். முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு காலகட்டம் இது. தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். கொடுத்த கடன் திரும்பி நமக்கு வரக்கூடிய காலகட்டம் இது. மொத்தத்தில் கும்பத்துக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நேரம் இது. அடுத்ததாக மீன ராசி. 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் குரு பகவான் பயணம் செய்வதால் வண்டி வாகன யோகம் கைகூடி வரும். மற்றும் வீடு மனைகள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமான நேரம் இது. வீட்டில் தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் எல்லாம் தடைகள் நீங்கி சிறப்பாக நடைபெறும். அதே நேரம் குடும்ப உறுப்பினர்களிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம பொறுமையை கடைப்பிடிச்சாக்கா கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வந்துடலாம். எதையும் ஆராய்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இது. சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அவசரப்பட்டு கையெழுத்து போட வேண்டாம். முக்கியமான முடிவுகளை குடும்பத்தில் உள்ளவரோட கலந்து பேசி எடுப்பது நல்லது. தன்னிச்சையாக எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. அதே போல் அவசரத்துலேயும் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கக்கூடாது. மற்றபடி நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம் இது. குழந்தைகளோட கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பெற்றோர்கள் உடல்நிலை மேம்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.